மகாதீபம் ஏற்றப்பட்டுவிட்டது. திருவண்ணாமலையின் சிகர நிகழ்வான இந்த மகாதீபம் மலை உச்சியில் ஏற்றப்பட்டிருப்பதை பார்க்கிறோம். ஐயா, கடைசியாக நீங்க சொன்னதுபடியே அர்த்தநாதீஸ்வரர் வெளியே வந்து பார்த்த உடனே இந்த தீபம் ஏற்றப்பட்டது. இப்போ மலை மீது ஜோதியாக பரஞ்சோதியாக அந்த எரியக்கூடிய அந்த காட்சிகளை நம்ம பார்க்கிறோம். அப்பனும் ஜோதி வடிவில் ஒன்றாகத்தான் மக்களுக்கு அருள் புரிகிறார்கள் என்பதனுடைய சிறப்பு தான் இந்த மகாதீபத்தினுடைய உண்மையான செய்தி. உலகலாம் உணர்ந்து ஓதற்கரியவன் நிலவலாவிய நீர்மலிவேணியன் அலைகில் சோதியன் அம்பலத்தாடுவான் மலர் சிலம்படி வாழ்த்தி வணங்குவான்னு சேக்கிழா பெருமான் துதித்து பாடிய அந்த பாடலையே இந்த மகாதீபத்துக்கு நான் பொருத்தி பார்க்கிறேன். அதாவது ஒளி என்பது ஒவ்வொரு மலையில் அங்கே ஒளி, ஆனால் ஒவ்வொருவருடைய உள்ளத்திலும் ஒரு பக்தி ஒளி பரவசத்தோடு, அதுவும் 2668 அடி உயரம் உள்ள ஒரு மலையில் ஏற்றப்பட்ட மகாதீபத்தை சன் நியூஸ் தொலைக்காட்சி நமக்கு பக்கத்திலே ஏற்றின மாதிரி கொண்டு வந்து காட்டியிருக்கிற சிறப்பு நெகிழ வைக்கக்கூடிய ஒரு காட்சி. ஏன்னா மனமுருகி, அதாவது அப்பர் பெருமான் சொல்லுவார், கரங்கள் குவியணும், தலை வணங்கணும், உடல் மெய் சிலிர்க்கணும், இறைவா அரகரா என்று நாம் வணங்கணும் அப்படின்னு சொல்லுவார். அதனால்தான் தென்னாடு உடைய சிவனே போற்றி எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி அரகர மகாதேவா என்றெல்லாம் போற்றி வழிபாடு செய்கிற அந்த உணர்வுபூர்வமான ஒரு காட்சியை மனத்தளவிலே உணர்வுபூர்வமாக கொண்டு வந்திருக்கிற ஒளிபரப்பை நாம் இப்போது ஒரு 3 மணி நேரமாக நம்மை மறந்து பார்த்த ஒரு அரிய காட்சி இது. இந்த ஒளிபரப்பில் நம்ம அந்த ஒளியையும் பரப்பிட்டு இருக்கோம். ஆமாம், அதாவது உண்மையான ஒரு காட்சி, ஒரு நேர்த்தியான காட்சி. அத்தனை காட்சிகளை ஒன்றையும் விடலை, எல்லாவற்றையும் பார்த்து பெருமை கொள்ளுகிற அளவிற்கு இந்த தெய்வ திருவிழாவை நாம் லட்சக்கணக்கான ஆன்மீக பக்தர்களுக்கு அவங்களோடு இணைந்து இதை இதயபூர்வமாக உணர்வுபூர்வமாக தரிசிச்சிருக்கிறோம். மிக்க மகிழ்ச்சி. நீங்க நிறைய விஷயங்களை பகிர்ந்துட்டு இருந்தீங்க. பேராசிரியர் கு ஞானசம்பந்தன் ஐயா அவர்கள் இந்த சிகர நிகழ்வை எப்படி பார்க்குறீங்க? மிக நெகிழ்வோடையும் பார்த்து கொண்டிருக்கிறேங்க. புலவரையா அவர்கள் சொன்னது போல நமது இல்லங்களிலே அமர்ந்து கொண்டும் அங்கே மலை மீது ஏற்றப்படுகின்ற அந்த தீபத்தை உள்ளங்களிலே வாங்கி கொள்வதற்கான வாய்ப்பு கிடைத்திருக்கிறது என்பது சன் நியூஸ் தொலைக்காட்சி நமக்கு தந்த வரமாக நான் கருதுகிறேன். ஒருவருடைய புகழ் குன்றின் மேல் இட்ட விளக்கு போல் பிரகாசிக்க வேண்டும் என்று சொல்வார்கள். அதனுடைய உண்மையான பொருளை நாம் இன்றைக்கு பார்க்கிறோம். திருவண்ணாமலையின் மீது ஏற்றப்பட்டிருக்கிற தீபத்தினுடைய ஒளி அருகில் இருக்கின்ற 3 கிலோமீட்டர் தூரத்திற்கு தெரியும் என்கிறார்கள். ஆனால் சன் நியூஸ் தொலைக்காட்சியிலே காட்டப்படுகின்ற இந்த அரிய செய்தி, இந்த காட்சி, இந்த காணொளி, இந்த மகாதீப ஒளி உலகெங்கும் இருக்கின்ற உலகத் தமிழர்களுடைய உள்ளங்களெல்லாம் ஏற்றி வைத்த தெய்வமாக ஒளிந்து கொண்டிருக்கிறது என்பதுதான் உண்மையிலேயே ஒரு பெருமையான நிகழ்ச்சி. எம்பெருமானுடைய அருளால் நாம் வாழுகிற இந்த நேரம் எப்படிப்பட்ட நேரம் என்றால், கற்றது கைமண் அளவு கல்லாதது உலகளவு என்று சொல்வார்கள். நம் கையிலே வைத்திருக்கக்கூடிய அலைபேசி திறன்பேசியிலே நாம் உலகத்தையே காணுகிற காட்சியை பார்க்கின்றோம். இப்படி பார்க்கின்ற வாய்ப்பை நாம் பெறுகிற காலம் இந்த காலம்தான். எம்பெருமானுடைய அந்த அருளை வேண்டி நாம் புகழை பாடுவதற்காக வந்திருக்கிறோம். இந்த திருவண்ணாமலை மண் எப்படிப்பட்டது என்றால் அருளாளர்கள் இருந்த மண். இங்குதான் எல்லா சான்றோர்களும் வாழ்ந்தார்கள், இருந்தார்கள் என்பதையும் பார்க்கின்றோம். அதுபோல இந்த அற்புதமான இந்த ஒளிபரப்பு நிகழ்ச்சியிலே எங்களை போன்றவர்களுக்கும் நல்ல ஒரு வாய்ப்பினை தந்த சன் நியூஸ் தொலைக்காட்சிக்கு என்னுடைய நன்றியை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். மலை மீது ஏற்றப்படுகிற விளக்கை அங்கு சென்று பார்ப்பது என்பது பலரால் இயலாத காரியம். அந்த காலத்தில் எம்பெருமான் வீதி உலா வருகிறது எதற்காக என்று கேட்பார்களாம். உள்ளே இருப்பவர் கருவறையில் இருக்கிறார் மூலவர் என்றால் உற்சவமூர்த்தி வெளியிலே சுற்றி வருவார்.
அப்படி உற்சவமூர்த்தி சுற்றி வருவதனுடைய நோக்கம் என்ன என்றால், வயது முதிர்ந்தவர்கள் அதே போல நோயாளிகள் இவர்களெல்லாம் கோவிலிலே சென்று இறைவனை தரிசிக்க முடியாதே என்று யோசிக்கிற போது அவரே வருவாராம். உங்கள் இல்லங்கள் தோறும் எழுந்தருளி என்று திருவாசகத்திலே ஒரு வார்த்தை வரும், திருப்பள்ளி எழுச்சியிலே, உங்கள் இல்லங்கள் தோறும் எழுந்தருளி. இன்றைக்கு உங்கள் இல்லங்கள் தோறும் எழுந்தருளிப்பது எனக்கு தெரிந்து சன் நியூஸ் தொலைக்காட்சியினுடைய இந்த காட்சி தான். வீட்டுக்கு வீடு வந்து இந்த காட்சியை தருகின்ற ஒரு பெருமை இன்றைக்கு நமக்கு கிடைத்திருக்கிறது என்று சொன்னால், உண்மையிலேயே எம்பெருமான் நம் வீட்டுக்கு இன்றைக்கு வந்திருக்கின்றார். அந்த அண்ணாமலையாரே நம்மை வந்து ஆசீர்வதிப்பது போல நமக்கு பெருமை சேர்க்கின்றார். நினைத்ததும் வருகின்ற தன்மை அவரிடத்தில் உண்டு என்பதை நாம் காணுகின்றோம். மனதால் வேண்டினால் முன்னம் அவனுடைய நாமம் கேட்டு, மூர்த்தி அவனுடைய வண்ணம் கேட்டு, பின்னை அவனுடைய ஆரூர் கேட்டு, அவள் எப்படி தன்னுடைய பெயர் என்ன என்று கேட்டாலே சிவபெருமான் என்று தான் சொல்வாளாம். அப்பர் சுவாமி பாடுவார், முன்னம் அவனுடைய நாமம் கேட்டால், மூர்த்தி அவனுக்கு வண்ணம் கேட்டால், பின்னை அவனுடைய ஆரூர் கேட்டால், பெயர்த்தும் அவனுக்கே பிச்சியானால், தன்னை மறந்தால் தன் நாமம் கேட்டால், தலைப்பட்டால் நங்கை தன் தலைவன் தாளை என்று சொல்வது போல, அப்படியான ஒரு பக்தி நிலையை, பரவச நிலையை நாம் அடைய வேண்டும் என்று சொன்னால், அதற்கு இது போன்ற காட்சிகளை நாம் கண்டால்தான் அடைய முடியும். எல்லோராலும் திருவண்ணாமலைக்கு சென்று வர முடியாது. ஆனால் இன்றைக்கு திருவண்ணாமலையே நம்மை நோக்கி வந்துவிட்டதை போன்ற ஒரு பெருமை ஏற்பட்டிருக்கிறது. இந்த பெருமையை தந்த சன் நியூஸ் தொலைக்காட்சிக்கு நான் மீண்டும் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். அங்கு சென்றிருக்கக்கூடிய பக்த கோடி பெருமக்களும் நம்முடைய வாழ்த்துக்கள். ஏனென்றால் அந்த மண் உண்மையிலேயே பெருமை மிகுந்த மண். அது எப்படி மதுரை மண்ணை சொல்லுகிற போது இந்த மண்ணுக்கு என்ன பெருமை என்றால், இங்கே மற்ற கடவுளர்கள் வந்தார்கள் போனார்கள் என்று சொல்லுவார்கள். ஆனால் மதுரை மண்ணுக்குத்தான் என்ன பெருமை என்றால், இந்த மண்ணைத்தான் சிவபெருமான் தன் தலையிலே தூக்கி சுமந்தார் என்ற ஒரு பெருமை மதுரை மண்ணுக்கு உண்டு. அதுபோல திருவண்ணாமலையினுடைய அந்த சிறப்பு என்ன என்றால், இந்த நாளில் மட்டுமே அந்த மலை மீது ஏறி இறங்குகிற வாய்ப்பு நமக்கு கிடைக்கிறது. அதுவே அதனுடைய சிறப்புக்கு காரணம். ஒரு காலத்தில் இது எரிமலையாக இருந்திருக்க வேண்டும் என்று நம்முடைய ஐயா சுகிசிவம் ஐயா அவர்கள் ரொம்ப அருமையாக புவியியல் தன்மையை எடுத்து நமக்கு சொன்னார். உண்மைதான், எரிமலையாக இருக்கின்றவர்கள் கூட குளிர்மலையாக மாறிப்போவார்கள் எப்போது என்று கேட்டால், பனிமலையாக மாறிப்போவார்கள் எப்போது என்று கேட்டால், இறைவனுடைய அருட்பார்வை நம் மீது படுகிற போதுதான். அந்த பார்வை பட்டாலே எல்லோரும் எப்படி ஆவார்கள் என்றால், அந்த அனல் அருகே கொண்டு சென்ற மெழுகு போல உருகிவிடுவார்கள் என்று சொல்லுவார்கள். அப்படியாகத்தான் யாரையும் மாற்றக்கூடிய வல்லமையும் ஆற்றலும் எம்பெருமானுடைய அருட்பார்வைக்கு உண்டு, எம்பெருமாட்டிக்கு உண்டு. அவர்கள் இரண்டு பேரும் இணைந்து ஒன்றாக இங்கே வந்திருந்து அர்த்தநாரீஸ்வரராக காட்சி தருகிற அந்த காட்சியை பார்த்தோம். அதே போல பஞ்சமூர்த்திகள் வந்ததும், பஞ்சதீபங்கள் ஏற்றப்பட்டதும், பஞ்ச நிலையில் இருக்கின்ற நிலம், நீர், நெருப்பு, காற்று என்று இந்த ஐம்பூதங்கள் இணைந்திருப்பதும், ஐம்பூதங்கள், பஞ்சமுக விளக்கு, அதே போல வந்திருக்கக்கூடிய பஞ்சமூர்த்திகள் என்று அத்தனையும் 5 5 5ஆக இங்கே நமக்கு காட்சி தருகின்றது. இந்த காட்சியெல்லாம் நாம் அடுத்த தலைமுறைக்கு எடுத்து சொல்ல வேண்டும். பிள்ளைகளுக்கும் மற்றவர்களும் கற்றுக்கொள்ள வேண்டும். எதற்காக இந்த விளக்கு ஏற்றப்படுகிறது? ஒரு காலத்திலே இருள் இருக்கிற போது அந்த இருளிலிருந்து நாம் விலக வேண்டுமென்றால் ஒரு விளக்கு வேண்டும். அதிலும் கார்த்திகை மாதத்தில் ஏற்றப்படுவதன் நோக்கம் என்ன என்றால், மழை பெய்து ஓய்கிற காலம் இந்த காலம் என்பார்கள். விளக்கிட மழை கிழக்கிட என்பது பழமொழி. கார்த்திகைக்கு பிறகு மழையும் இல்லை, கர்ணனுக்கு பிறகு கொடையும் இல்லை என்பது ஒரு பழமொழி. இப்படியாக எத்தனையோ பழமொழிகள் இங்கு உண்டு. மழை பெய்கின்ற கார்காலம், இந்த கார்காலத்திலே இருள் சூழ்ந்திருக்கும். இருள் சூழ்ந்திருக்கிற நேரத்தில் விளக்கை ஏற்றுகிற போது அந்த இருள் மறைந்து ஒளி பரவும். அதுபோல உலகத்திற்கு விளக்காக
ஒளிவளர் விளக்காக இருக்கின்ற பெருமை யாருக்கு உண்டு என்றால் எம்பெருமானுக்குத்தான் உண்டு. அத்தகைய பெருமை மிகுந்த எம்பெருமான் இங்கே நமக்கு மகாதீப வடிவிலே மலையின் உச்சியிலே காட்சி தருகிறார். நாம் அவருடைய திருவடிகளை வணங்குகின்றோம், எம்பெருமானுடைய புகழை போற்றுகின்றோம். தென்னாடுடைய சிவனாகிய எம்பெருமானை நாம் வாழ்த்துவதன் மூலம் நமக்கு இந்த பிறவி நோய் போகும். பிறவி பெருங்கடல் நீந்துவர் நீந்தார் இறைவனடி சேராதார் என்று வள்ளுவர் சொல்லுகிற போது, நாம் இந்த பிறவி கடலை நீந்த வேண்டுமென்றால் அதற்கு புனையாக படகாக இருப்பது எது என்றால் இறைவனுடைய திருவடிதான் என்பது நமக்கு தெரியும். அதனால்தான் அந்த திருவடியை பற்றி கொள்வதற்காக நாம் இந்த செயல்பாடுகளை செய்கின்றோம். உலக பற்றுக்கள் எல்லாம் நம்மை விட்டு போக வேண்டும் என்று சொன்னால் பற்றுக்களையெல்லாம் விட்டுவிட்ட ஒருவனுடைய திருவடியை பற்றி கொள்ள வேண்டுமாம். இதை கேட்டாலே ஆச்சரியமாக இருக்குது. பற்று விட வேண்டும் என்றால் பற்றை விற்றவனுடைய திருவடியை பிடிக்க வேண்டுமாம். பற்றுக பற்றற்றான் பற்றினை அப்பற்றை பற்றுக பற்று விடற்கு. திருக்குறள்லேயே ஆச்சரியமான திருக்குறள் இந்த திருக்குறள் தான். ஏன் தெரியுமா? 7 சொல்லு தான் ஒரு திருக்குறளுக்கு. அதில் 6 முறை ஒரே சொல் வந்திருக்குது. பற்று பற்று பற்றுன்னு ஒரு சொல் வந்திருக்குன்னா எவ்வளவு பற்றுக்களை நம்ம வைத்திருக்கிறோம். பிறப்பருக்கள் உற்றார்க்கு உடம்பு மிகை என்று சொல்வார் திருவள்ளுவர். எம்பெருமானை நோக்கி செல்கிற போது நமக்கு பற்றுக்கள்லாம் மற்று போகும். அதுதான் உண்மை. அதனால் ஓடும் செம்பனும் ஒக்கவே நோக்குகின்ற அந்த அடியார்களைப் போல நாமும் நம்முடைய பற்றுக்களை விட்டு இறைவனை நோக்கி நம்முடைய சிந்தையை செலுத்துவதற்கு இந்த மாதிரியான விந்தையான காட்சிகள் தான் நமக்கு கை கொடுக்கின்றன. இவையெல்லாம் இருக்க போய்தான் நாம் எப்போதும் விழாக்காலமாக கொண்டாடி கொண்டிருக்கிறோம். நிலாக்காலங்கள் முழுவதும் தமிழகத்தில் விழாக்காலங்கள் தான். சித்திரை தொடங்கி பங்குனி வரையிலே ஒவ்வொரு நிலாக்காலத்தையும் எடுத்து பாருங்கள். முழு நிலவு காலம். சித்திரை முழு நிலவு சித்ரா பௌர்ணமி, வைகாசி விசாகம், அதுபோல கார்த்திகை தீபம், ஐப்பசி அன்னாபிஷேகம், மார்கழி திருவாதிரை, தை பூசம், மாசி மகம், பங்குனி உத்திரம் என்று எல்லா முழு நிலவு நாட்களையும் விழாக்காலங்கள் முழுவதையும் நிலாக்காலமாக மாற்றிக்கொள்ள நம்மால் தான் முடிகிறது என்றால் அதற்கு காரணம் விழாக்கள் மிகுந்த ஊர்தான் எப்போதும் மகிழ்வோடு இருக்கும். எப்படி கோச்சங்கர சோழனை பெறுகிற போது அந்த தாய் என்ன நினைத்தாலாம்? 63 சுவாலயங்களை தோற்றுவிக்கக்கூடிய பிள்ளை உனக்கு வேண்டுமா அல்லது சாதாரணமான பிள்ளை வேண்டுமா என்று கேட்டபோது அந்த பிள்ளையை பெறுவதற்காக நான் தாங்க முடியாத அந்த பிரசவ வேதனை கூட தாங்கிக் கொள்வேன் என்று சொல்லி தன்னை தலைகீழாக தொங்க விட்டும்படி அரண்மனை வைத்தியர்களிடம் கேட்டுக்கொண்ட கமலவதியினுடைய கதையை கேட்கின்றோம். பிறகு இறக்கிய போது அந்த குழந்தை வெளியே வர கண்கள் சிவந்து போய்விட்டன. சிவந்து போன அந்த கண்களுடைய குழந்தையை கையிலே தாங்கி கொண்டு அந்த தாய் சொன்னால், கோச்செங்கனா செங்கண்ணா கோச்செங்கனா என்று சொல்ல அந்த கோச்செங்கன்தான் 63 கோயில்களை தமிழகத்தில் உருவாக்கி காட்டினான் என்ற வரலாற்றை நாம் பார்க்கின்றோம். சைவத்திலே ஆணடியார்களும் பெண்ணடியார்களும் சேர்ந்து அவர்கள் செய்த தொண்டுகளை எல்லாம் பார்த்திருக்கிறோம். இருள் இருக்கக்கூடிய இடத்தையெல்லாம் நோக்கி ஒளி எப்படி செல்லும், அந்த ஒளியை எப்படி நாம் நேரலை வாயிலாக பாய்ச்சினோம் என்பதையும், தழல் வீல மெழுகை போல இந்த அன்பினால் அருளினால் மக்கள் எப்படி பயன்பெறுகிறார்கள் என்பதையும் பக்தி சுவை சொட்ட சொட்ட விரிவாக விவரிச்சிங்க பேராசிரியர் ஐயா. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.